மீண்டுமா இந்த செவ்வாய்க்கிழமை ஆராதனைக்கு போது வல்லமையான ஆண்டவர் உங்களை தொடுபடியாய் குறிப்பாய் அந்தோணியார் சொல்லுகிற வாழ்க்கையில் பிள்ளைகள் வெள்ளி சூனிய கட்டுகள் எதிர்மறை சிந்தனைகள் இருந்தால் இதோ ஆண்டவர் முழுமையாய் துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்று என்று ஆராதித்து ஒவ்வொருவருக்காக மீண்டும் ஒரு நாள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் என்ற செய்தி, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான விடுதலை என்ற செய்தி வழிநடத்தும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கிருபையால் நாங்கள் இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சி ஆய்வாங்க வல்லமையிலே நாங்கள் நிறைவாய் இருக்க பாயங்களை ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து திரு பெயரில் வல்லமையை காண்போம். வல்லமையான ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வாழ்வில் உள்ள புரியாமல் இருக்கிற, வாழ்வில் உள்ள ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிற நிலைகளை எல்லாம் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் வந்திருக்கிறார். இயேசு சாமி வந்திருக்கிறார், விடுதலை தருவதற்கு வந்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். எனவே உங்களை முழுமையாய் அர்ப்பணித்து துதிக்கிறேன் என்று சொல்லி ஆராதிக்கிறேன் துதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னவெல்லாம் விண்ணப்பங்களை வைக்கிறார்கள், என்னவெல்லாம் தேவைகளை வைக்கிறார்கள். இறை உறவுகளை இன்றைக்கு இறை வார்த்தை எஸ்ஐயா 41 அதிகாரம் 10வது வார்த்தை, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லுகிற செய்தி. இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைகள் சொல்லிருக்கிற உலகத்துல வந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிற செய்தி, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன். எப்படி ஆண்டவர் அஞ்சாமல் இருக்கிறது? எனக்கு பிரச்சனை இருக்கு. எப்படி ஆண்டவரை நான் அஞ்சாமல் இருப்பது? நான் கவலையில் இருக்கிறேனே. எப்படி ஆண்டவரை நான் அஞ்சாமல் இருப்பது? நான் நினைக்கிறது நடக்கலையே. எப்படி ஆண்டவர் அஞ்சாமல் இருக்கிறது? நான் கடன் சுமையில இருக்கிறேனே. எப்படி ஆண்டவரை அஞ்சாமல் இருக்கிறது? என் வாழ்க்கை சரியாக இல்லையே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அஞ்சாதே. ஏன் அஞ்சாதே? நான் கூட இருக்கிறேன். சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், எனவே அஞ்சாதே. அவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அவர் நம்ம கூட இருக்கிறார் ஏனென்றால் அவர் நம்மை பார்த்துக் கொள்வார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு வேண்டியதை அவர் அருள்வார். எனவே அஞ்சாதே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே. எதற்கு கலக்கம் கொள்கிறாய்? உன் கடவுள் நான் இருக்கிறேன். உன் அப்பா செல்வந்தராய் இருக்கிறார் என்ற அந்த உலகத்துல உங்க அப்பா ரொம்ப பணக்காரரா இருந்தார். உனக்கு சின்ன கடன் பிரச்சனை வருது, அப்பா பார்த்துக் கொள்வார் அல்லவா? அவ்வளவு பணம் வைத்திருக்கிற அப்பா உனக்கு கொடுக்க மாட்டாரா? எனவே வல்லமையான கடவுள் இருக்கிறா. நீ ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்கிற, உனக்கு அது பெரிய பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் பார்வையில் அது ஒன்றும் இல்லை. நீ என் கூட இருந்தால் போதும், நீ என்னிடம் முழுதால் படியிட்டால் போதும், ஆண்டவரே கூட வாங்க கேட்டால், நீ அனுமதித்தால் நான் கூட வருகிறேன் என்று சொல்கிறார். நம்ம அனுமதிக்கணுங்க, கடவுளை நாம அனுமதிக்கணும். அவர்கிட்ட வந்தா அவர் நம்ம கூட வருவார். அவர் நமக்காக காத்திருக்கிறார். அவர் நம்முடைய கடவுள், அவர் நமக்கு விடுதலை தருகிற கடவுள், ஆசீர்வதிக்கிற கடவுள். எனவே அவர் நம்ம கூட வர்றதற்கு காத்திருக்கிறார். பிரியமான இறைவர்களே சொல்கிறார், கடவுள் என்ன பண்ணுவார் என்றால், இறைவார்த்தை பாருங்க, வந்து வலிமை அளித்தேன், இதனால நான் அதை இழந்து விட்டேன் என்று நினைக்கிறாயோ, இதனால் என் கையை விட்டு அது சென்று விட்டது என்று நினைக்கிறாயோ, இதனால் நான் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன் என்று நினைக்கிறாயோ, ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் தருகிறேன். அன்பு இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு திறமை குறைவாக இருக்கிறது, இல்ல நான் திறமை இன்னும் மிகைப்படுத்துகிறேன். சில பேருக்கு வாய்ப்புகள் தவறிக்கொண்டே இருக்கிறது என்ற, இல்ல நான் வலிமையை தருகிறேன், வாய்ப்புகள் எல்லாம் வரும், கதவுகள் திறக்கப்படும். வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். உதவி செய்வாராம். உலகம் தருகிற உதவி அல்ல, கடவுள் தருகிற உதவி. என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்கிறார். வாழ்வில் அநீதிகளை எல்லாம், வாழ்வில் உள்ள அநீதிகளை எல்லாம் நான் எடுத்து போடுவேன். இப்ப என்னவெல்லாம் அநீதியா இருந்ததோ, எதுவெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்ததோ, எதனால் நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அப்பா சொல்கிறார், அதை வற்றில் இருந்து நான் உனக்கு நீதியை தருவேன், நான் உன்னை விடுவிப்பேன், எழுந்து தலை நிமிர்ந்து நிற்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எனவே ஜெபிங்க.
அது முழுமையாய் அர்ப்பணிங்கள் அன்பர்களே. உங்களை முழுமையா ஒப்புக்கொடுத்து செவிங்க. குறிப்பாக எனக்கு செவ்வாய்க்கிழமை கோடியற்பதர் அந்தோணி ஆற்றத்தில் வல்லமையான இறைக்கிருவிலை இயேசு சாமியின் பெயரில் வல்லமையை காண்பீர்களாக. வல்லமையான இறைக்கிருவில நீங்கள் நிறைவாய் வாழும்படியாய் அவர் உங்களை தொடுகிறார். வல்லவரே நன்றி. அவனோடு இருக்கிறேன் என்று செய்திக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று செய்திக்கிறார். அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் தொல்லைகள், சூனிய கட்டுகள், திருமணம் நடைபெறலையே, குழந்தை வாக்க தள்ளி போகிறது. என்னவெல்லாம் பிள்ளைகள் வைக்கிறார்களோ ஒவ்வொரு எதிர்வினைகளும் ஒவ்வொரு தீய சக்தி உங்கள் காலத்தில் வைக்கிறேன். விடுதலை தாங்க. ஓ கோடி அற்புதர் அத்தோணியாரே எங்களுக்காய் ஆராதனை சொல்லிங்க. வல்லமையான இறைக்கிருபையில என்னவெல்லாம் தேவைகள் ஒவ்வொரு அதற்காக சொல்லிங்க. ஃபாதருக்காக வேண்டுங்க. ஃபாதருக்காக ஆண்டவரிடம் முறையீடுகள் என்கிறார்கள். ஒவ்வொரு பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரா விண்ணப்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா மாறுகிறது. வல்லமையான நற்கருணை ஆண்டவர் இன்றே உங்களுக்கு விடுதலை தருகிறார். இயேசு கிறிஸ்து மேல உள்ள நம்பிக்கையில அப்பா நீ தொடுக்கிறீர், ஆசீர்வதிக்கிற நம்பிக்கையில வல்லமையான இறைக்கிருபையில அபிஷேகத்தை அறுவடை செய்வீர்கள். ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். சாட்சியமாய் இருப்பீர்கள். எனவே இன்றைக்கு உங்கள் தீவினையிலிருந்து உங்கள் பொல்லாப்பிலிருந்து அவர் விடுதலை தருகிறார். அவர் சொல்லிருக்கிறார், நான் உன் கடவுள், வலிமை அளிக்கிறேன், உதவி செய்கிறேன், நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குகிறேன். என்ன செய்யப்பட்டதும் 41வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை எடுத்து வாசிங்க. அவர்களோடு இருக்கிறார். தைரியமாக உங்கள் பணியை ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வாடிக் கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து இந்த ஆராதனையில என்னுடைய ஜெபத்துல என்னுடைய திருப்பலியில உங்களுக்காக சந்திக்கிறேன். God bless you. Take care. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. உங்கள் துன்பம் எல்லாம் கவலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆண்டவர் உன்னோடு வருகிறார். தைரியமாயிரு, வெற்றியை காண்பாய். நன்றி அன்பர்களே.